கற்பகம்ன்ற கஸ்டமர் கேட்குறாங்க, ஜிஎஸ்டி வந்து இப்போ அரசாங்கம் வந்து நிறைய தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, கோல்டுக்கு எப்படி இருக்கும்? பல வருஷமா ஜிஎஸ்டி வந்து கோல்டுக்கு வந்து கம்மியாக தான் கவர்மெண்ட் எப்பவுமே வச்சிருக்கு. வேட் இருக்கிற காலத்துலேயும் ஜிஎஸ்டி கம்மியாக தான் இருந்தது, அதாவது வரி கம்மியாக தான் இருந்தது. இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு கோல்டுக்கு வெறும் 3%. இதுக்கு ஒரு தனி கேட்டகரி, ஸ்பெஷல் கேட்டகரி போட்டு வச்சிருக்காங்க. ஸோ இருக்கிறதுலேயே லோயஸ்ட் ஜிஎஸ்டி கோல்டில் தான் இருக்கு. ஸோ இது மீண்டும் அரசாங்கம் 1% வேணும்ன்றது நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம். பல தடவை எங்களுடைய அசோசியேஷன் மூலியமாகவும் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் மூலியமாகவும் நிறைய தடவை அவங்கள, அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி அணுகிட்டு இதை குறைக்கணும்னு நாங்கள் வந்து மனு கொடுத்துட்டு இருக்கோம். மேபி கவர்மெண்ட் அதை 1% ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நடைமுறைக்கு 3% ஜிஎஸ்டி தனி கேட்டகரியில் கோல்டு இருக்கு. இதில் எந்த மாற்றமும் இல்லை. மற்றபடி நிறைய ப்ராடக்ட்டுக்கு கவர்மெண்ட் ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதை முக்கியமாக நம்ம செக்டரில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி 0% ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப மிகவும் பெனிஃபிட்டாக இருக்குது. மற்றபடி கோல்டுக்கு வந்து ஸ்டாண்டர்டான கோல்டு, டைமண்ட், சில்வர் அண்ட் ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்குமே 3% ஸ்டாண்டர்டாக ஜிஎஸ்டி உண்டுங்க. இப்போதைக்கு எந்த மாற்றமும் இல்லைங்க. தேங்க்யூ.